இரண்டாம் வீட்டில் 12 இருந்தால் குடும்பத்தோட ஹோட்டலுக்கு போயிட்டு வாங்க. சாமி காசு இல்லை, இப்போ ஹோட்டலுக்கு போனால் காஃபியே 40 ரூபா சொல்கிறாங்க சாமி. உங்கள் வீட்டில் டைனிங் டேபிள் இருக்கும். சாமி டைனிங் டேபிள் இல்லை, கிச்சன் இருக்கும் இல்லையா, கிச்சனில் உட்காந்து ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு வாங்க. இதை செஞ்சு பாருங்க, கடன் அடையும், பணம் வரும், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து 12 கூடியவன் 3ஆம் வீட்டில் இருந்தால் லைப்ரரிக்கு போயிட்டு வாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் லைப்ரரிக்கு போயிட்டு வாங்க. நான் லைப்ரரி வீட்டிலேயே வச்சிருக்கேங்க. அப்படின்னா எனக்கு 3ஆம் இடம் எப்பவும் வேலை செஞ்சுட்டே இருக்கும். என்னன்னு படிச்சுட்டு தான் இருப்பேன். என்கிட்ட இல்லாத புத்தகம் எல்லா புக்கும் வச்சிருக்கேன். என்கிட்ட பழைய புக் எல்லா புக்கும் வச்சிருக்கேன். 2 லைப்ரரி மேலே கீழே வச்சிருக்கேன். அடுத்து 12ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் இருந்தால் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு வாங்க, இல்லை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு வாங்க. இல்லைன்னா பெண்களுக்கு இப்போ பஸ்ஸில் ஃப்ரீ, அப்படியே ஒரு அடுத்த ஸ்டாப் போயிட்டு வாங்க, இல்லை நீங்கள் ஒரு ஸ்டாப் போயிட்டு வாங்க. சரி, 12ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருந்தால் எல்லாத்துக்கும் மூத்த பிள்ளை ரொம்ப பிடிக்கும். அதுதான் 5ஆம் இடம். யாருக்கு லக்கணாதிபதி 5இல் இருந்தாலோ, 5 கூடிய லக்கணத்தில் இருந்தாலோ, குழந்தையை ஐயா, தங்கம், வைரம், செல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அப்பா மாதிரி, எங்க தாத்தா மாதிரி, எங்க பாட்டு மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த 12 கூடியவன் 5இல் இருந்தால் குழந்தைய கொஞ்சுங்க. சாமி எனக்கு குழந்தை இல்லை சாமி, 2 பசங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், பொம்மை வாங்கிக்காங்க, பொம்மை, குழந்தை பொம்மை எல்லா இடத்துலையும் விற்கிது, சும்மா பக்கத்தில் வச்சு முத்தம் கொடுங்க, செஞ்சு பாருங்க. அடுத்து 12ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருந்தால் மாத்திரை சாப்பிடாதவங்க வீட்டில் யாருமே கிடையாது. ஆமாவா இல்லையா? ஆமா தானே? எல்லாருடையும் மாத்திரை இருக்கு இல்லையா? ஒரு 2-3 மாத்திரை எடுத்து தலையில் வச்சு படுங்க, செஞ்சு பாருங்க ஐயா. எதையுமே செஞ்சா தான் தெரியும், ரைட்டா? அடுத்து 12ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இருந்தால் மனைவி பக்கத்தில் படுத்து தூங்குங்க. சாமி எனக்கு கல்யாணம் ஆகலை, என்ன செய்யுது சாமி? ஐயா உங்களுக்கு டிப்ஸ் இருக்கு. யாராவது கல்யாணத்துக்கு போங்க, கல்யாணத்தில் போய் நைட் தங்கி படுத்துருங்க. அவங்க பத்திரிகை கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ, படுத்துட்டு போயிட்டு வாங்க. 2 in 1 திருமணம் முடிந்து விடும். இதில் ஒரு சின்ன டிப்ஸ், ஜோதிடர்களுக்கு டிப்ஸ். இவர் சொன்னது மக்களுக்கு, ஜோதிடர்களுக்கு எப்படின்னா, இந்த திருமணம் பொருத்தம் பார்க்க வராங்க பார்த்தீங்களா, அண்ணங்காரன் வந்தா, தாய்மாமன் வந்தா தனியா, அப்பா மட்டும் தனியா வந்தா, அம்மா மட்டும் தனியா வந்தா, பாட்டி மட்டும் தனியா வந்தா கண்டிப்பா பொருத்தம் இருக்காது. நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. பொருத்தம் பார்க்கும் போது இந்த பொண்ணு பார்க்க அது கதை சொல்றேன், அதுவும் சொல்றேன், எல்லாமே சொல்றேன். தம்பதிகள் தாய் தகப்பனுடன் சேர்ந்து, அல்லது தாய் தகப்பன் இல்லை அண்ணன் அண்ணி அல்லது அக்கா மாமா சேர்ந்து பொருத்தம் பார்த்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணுக்கு சூப்பர் வாழ்க்கைங்க. இதை ஆய்வு பண்ணி பாருங்க. ஏன்னா நான் திருமணம் தான் ஆய்வு பண்ணியிருக்கேன். என்னால் பேரெல்லாம் சொல்ல முடியும், ஊர் சொல்ல முடியும், கிலோமீட்டர் சொல்ல முடியும், ஆடை சொல்ல முடியும். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன், உடனே சொல்லி தர முடியாது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு இந்த கலையை லவ் பண்ணி நீங்கள் வரீங்களோ, நீங்கள் என்னையை விட பல மடங்கு உங்களை பெரியாளாக்குவேன். கண்டிப்பாக என்னால் முடியும். அடுத்து 12ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் இருந்தால்
பாத்ரூம்ல போய் ஒரு 10 நிமிஷம் தூங்கி இருக்க, கன்னத்துல கை வைக்க, தானா தூக்கம் வந்துடும். செல்போன்லாம் கொண்டு போகாதீங்க. 8ஆம் இடம் என்ன இடங்கய்யா? மறைவு ஸ்தானம். பாத்ரூம் மறைவு ஸ்தானம் தானே. ஒரு 10 நிமிஷம் தூங்குங்களேன், தூங்கிதான் பாருங்களேன், பிறகு பாருங்க. வணக்கம். 4 பேருக்கு ஜாதகம் பார்க்கணும், ஜாதகத்துக்கு 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா. ஓகேயா, வந்துடுறேன் ஐயா. பார்த்தீங்களா, பாத்ரூம்ல 10 நிமிஷம் செலவு பண்ணீங்க, உங்களுக்கு 5000 ரூபா 10000 ரூபா காசு வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு கடன் அடைச்சாச்சு. ரைட். 12ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருந்தால் அப்பா கூட விளையாடுங்க, அப்பாவை கொஞ்சுங்க, அப்பா கூட படுங்க, மறுநாள் காலையில பாருங்க, சூப்பர். இல்ல சாமி, அப்பா இல்ல சாமி, அப்பா இருந்து நான் பிறக்கிற முன்னாடி எங்க அப்பா இருந்துட்டார். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. வகுத்தில் இருக்கும்போது, ஒரு குழந்தை இருக்கும்போது தந்தை பிறந்து விட்டால் அதுக்கு ஒரு சூப்பர் ஃபார்முலா இருக்கு. கண்டிப்பாக கருத்தரங்கத்தில் நான் சொல்லுவேன். அது சவால், 100க்கு 100 கரெக்டாக அடிக்கலாம். அடுத்து, குழந்தை பிறந்த பிறகு அப்பையும் பார்க்க மாட்டான், அதுவும் நான் சொல்றேன். எல்லாம் பழைய புக்கில் இருக்கு, பாடல் இருக்கு, அதை தொகுத்து வச்சிருக்கேன். அடுத்து, அப்போ அப்பா இல்ல. 9 யாருங்க? லக்கணத்துக்கு 9ஆம் இடம் அப்பா. அதுக்கடுத்து அதுக்கு இன்னொரு என்னங்க காரகத்துவம் 9ஆம் இடத்துக்கு? கோயில். கோயில். அப்படியே நடந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்ல கோயிலுக்கு கூட காசு பணமா? கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பாருங்க. நீங்க எதையுமே இப்போ சாப்பிட்டா தான் ருசி தெரியும், சாப்பிடாம தெரியுமா? சும்மா சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னா, புள்ளி பட்டு தான் சாப்பிடாம மற்ற எதுவுமே டேஸ்ட் சொல்லாது. அப்போ 12ஆம் அதிபதி 9ஆம் இருந்தால் அப்பா அல்லது கோயில். சரி. 12ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருந்தால், 10 யாருங்க? மாமியார். மாமியாருக்கு ஏதாவது ஸ்வீட்டு வாங்கிட்டு போங்க, புடவை வாங்கி கொடுங்க. நான்லாம் என் மாமியாரை காசிக்கு கூட்டி போயிட்டு வந்தேன். அவங்க சொல்றாங்க, கிராமத்தில் சொல்றாங்க, என் மருமக என்னை காசி கூட்டிட்டு போயிட்டாரு. பெருமை, எனக்கு ரொம்ப பெருமை. ஏற்கனவே பெருமை தான், இப்போ ரொம்ப பெருமை. அதாவது சிறு பணம் தான், ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ ஆகுது? அவங்களுக்கு 80 வயசு. அப்போ சொல்றாங்க, மருமகனே அடுத்த முறை இது என்ன அப்படின்னா, எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு 98 கல்யாணம். காசிக்கு போகும்போதுதான் என் முன்னாடி என் மாமியார் நின்றுருக்காங்க. அது வரைக்கும் என் மாமியார் என் முன் நின்னது பேசினதே கிடையாது. ஏன்னா கோயிலில் நின்று தான் ஆகணும். ஏன்னா விஐபி பஸ்ஸில் போயிருக்கேன், நின்று தாங்கன்னு என் பக்கத்தில் இருந்தாலும். அப்போ தான் அது வரைக்கும் இப்போ கூட என் பக்கத்தில் நிற்க மாட்டாங்க. ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. காரணம் அந்த கிராமத்தினுடைய கோட்பாடு. இப்போ யார் மாமியாரவே வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன கிண்டல் பண்ணுறாங்க. சரி. அடுத்து 10ஆம் இடத்துக்கு தொழில். தொழில் ஸ்தாபனத்தை சுத்தமாக வைங்க, உண்மையா இருங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு ஊதுவத்தி மட்டும் பொறுத்துங்க. நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்களையோ ஏற்றலையோ ஊதுவத்தி போடுங்க. இதை செஞ்சுட்டு வாங்க. 12ஆம் அதிபதி 10இல் இருந்தால் இது அவங்களுக்கு பலன் கண்டிப்பாக உண்டு. அடுத்து 12ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருந்தால், 11 யாருங்க? அண்ணன். அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, இந்த உலகம் எது அப்படின்னு கண்ணதாசன் அனுபவத்தில் சொன்னாரு. அவர் கண்ணதாசனுக்கு 11ஆம் இடத்துக்கு நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. கண்ணதாசனுக்கு அந்த அண்ணனோட அப்படியே வெளியே ஷாப்பிங் போயிட்டு வாங்க, அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வாங்க. சரி, எனக்கு அண்ணன் இல்லை சாமி அப்படின்னா, நண்பர்கள் இல்லாத உலகத்தில் யாருமே இல்லை. இருக்கீங்களா? நண்பர்கள் இல்லாம அப்படியே நண்பர்களுக்கு போயிட்டு வாங்க. நண்பா எப்படி இருக்க, இன்னைக்கு உங்கள்கிட்டலாம் சாப்பாடுறா நண்பா அப்படின்னு சாப்பிட்டுட்டு வாங்க. அவன் ஏன்டான்னு கேப்பா, பேசாம இருறா அப்படிங்கும்போது, அப்போ 12 கூடையவன் 11 இருந்தால் நண்பன் வீட்டுக்கு போயிட்டு வாங்க. ரைட். அடுத்து 11ஆம் அதிபதி, சாரி 12ஆம் அதிபதி 12ல இருக்கிறாரு.
12 என்ன இடங்க? அப்படி சொல்லாதீங்க, பெட்ரூம் சொல்லுங்க. அதெல்லாம் அயன சயனம் இப்படி வேணா வேற மாதிரி நம்ம போயிடுவோம். நம்ம மைண்ட் தான் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்க. பெட்ரூம், அந்த பெட்ரூமை சுத்தமாக வைங்க. அந்த பெட்டை எழுந்திரிச்ச உடனே நீங்கள் யாராவது மடித்து வைக்கிறீங்களா? யாருமே கிடையாது. மடித்து வைங்க, மடித்து பாருங்க, பணம் வீட்டில் கொட்டும். இது வந்து எப்படின்னா, பாவத்தையும் காரகத்துவையும் ஆய்வு பண்ணி அந்த 12ஆம் பாவம் என்ன, அதுக்கு என்ன செஞ்சால் நல்லா இருக்கும். இதுவும் நான் வந்து படித்தது தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இதை பகிர்ந்துருக்க நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு கருத்தரங்கத்தில் புதுசாக டிப்ஸு கொடுக்க போகிறேன். அந்த டிப்ஸும் நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். அடுத்து